நிறைய அளவிச்சிட்டு பாரு. இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன விட்டு போல போவாது. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. வெறும் அஜெண்டா, வெறும் திமுகவை வீழ்த்துறதுன்னு ஒரு அஜெண்டானா எப்படி ஓட்டு போடுவாங்க? திமுகவை தோற்கடிக்கணும்னு ஒரு அஜெண்டா, அது ஒரு ஃபார்முலா. இதை வச்சுக்கிட்டா நீங்க எதையாவது பண்ணணும்ல, நீங்க எதையாவது பண்ணிருக்கணும்ல. மோடி கவர்மெண்ட் இந்த 10-11 வருஷத்துல என்ன தமிழ்நாட்டுக்கு பண்ணிருக்குன்னு பாப்பாங்களா இல்லையா? தினம் ஒரு பிரச்சனை, தினம் ஒரு கொலை, தினம் ஒரு குற்றம், தினம் ஒரு பாலியல் வன்கொடுமை. என்னைக்கு எடுத்தாலும் பிரச்சனை இல்லாத நாளே நகர்றது இல்ல. இங்க எல்லாம் இவர் மோடிஜி அவர்களை விமர்சிக்கிறாரா? இவர் பாரதிய ஜனதா கட்சியை விமர்சிக்கிறாரா? பார்லிமெண்ட்ல உங்களை போட்டு அட்டாக் பண்றாங்க, பார்லிமெண்டே நடக்க விடாத அளவுக்கு கேள்விகளை எழுப்புறாங்க திமுக கூட்டணி கட்சி, இந்தியா கூட்டணி கட்சி. ஆனா எங்க சட்டமன்றத்துல உங்களால அப்படி ஒரு கேள்வி எழுப்ப முடியல. நீங்க தரையில படுத்து உருளுவீங்கன்றதுக்காக ஊர் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் உருள முடியுமா? அதிமுக பாஜக முதல்ல உங்க கூட்டணியே ஜெல்லாகணும், ஒட்டணும். தொண்டர்கள் எல்லாம் இன்னும் ஒண்ணு சேர்ந்த மாதிரி எனக்கு ஒன்னும் தெரியல. பல இடங்கள்ல வருத்தப்பட்டு பேசுறாங்க அதிமுக. ஒட்டாது, ஜெல்லாகாது சொல்றதுக்கு வருத்தப்படுறாங்க, ஃபீல் பண்றாங்க மேடம். உங்களுக்கு என்ன ஃபீல் பண்றாங்க? நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? உள்நாட்டு பாதுகாப்புல கொஞ்சம் குறைபாடு ஏற்பட்டிருக்கேன்னு ஒரு கேள்வியை தமிழ்நாட்டுல இருக்கிற கட்சி தலைவர்களோ இங்க இருக்கிற ஜனநாயக சக்தியிலோ கேள்வி கேட்டாலோ மாநிலத்தை ஒழுங்கா பாக்க சொல்லுங்க. இங்க உருவாயிட்டு இருக்கிற இல்ல, அவங்க கேட்டாலே உடனே தேச விரோதிகள் என்ன அர்த்தம்? உடனே தேசபக்தி பாடம் எடுத்து வந்துடுறீங்க. தமிழகத்துல ஃபர்ஸ்ட் என்ன பிஜேபி தான் தேசபக்தி பாடம் எடுத்துக்கணுமா? ஆமாங்க. நீங்க யாரு பிஜேபி ஒண்ணும் தேசபக்தி பாடம் எல்லாம் எடுக்க? ஆமாங்க, பிஜேபிக்கு எல்லா தகுதியும் இருக்கு. தேசபக்தி பாடம் எடுப்பதற்கான அத்தனை தகுதியுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கு. தேசபக்தியை பற்றியுமே பாரத மாதாவிற்கு ஜெயன்னு சொல்லக்கூடிய ஒற்றை கட்சி பிஜேபி தான். ஏங்க நீங்க என்ன என்னைக்கு டிஎம்கேல பாரத் மாதாவுக்கு ஜெய சொல்லிருக்காங்க? சொல்லுங்க, ஒரு நாள் சொல்லுங்க. ஸ்டாலின் வாழ்க, கலைஞர் வாழ்க. என்ன அவங்க எல்லாம் அவங்க அப்பா வீட்டு ஊரா இந்த மாநிலம்? அவங்க என்ன ஜமீனா? பாரத மாதா வாழ்க, பாரத மாதா சொல்லலையே. பிஜேபி 11 வருஷம் கிட்ட ஆட்சி செஞ்சுட்டீங்க. உங்களை கேள்வி கேட்க லட்சம் கேள்வி இருக்கு மேடம். கேட்கலாம் மேடம். கேள்வி கேட்டா உடனே நீங்க உடனே தேசபக்தி பாடம் எடுக்கிறதும், உடனே தேச விரோதிகள்னு ஒரு பட்டம் கொடுக்கணும். கேள்வி நீங்க எந்த கேள்வி கேக்குறீங்கன்னு இருக்கு. ஏதாவது லாஜிக்கலா கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் திருமிகு சபிதா போஜன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் சபிதா மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லது மேடம். நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. அரசியல் ரீதியான அதிரடி கேள்விகளுக்கு பிற்பகுதியில் வரேன். அண்ணாமலை இடத்தில் நயனார் நாகேந்திரன் புதிய தலைவர், எப்படி போயிட்டு இருக்கு பயணம்? அண்ணாமலை இடத்தில் நயனார் நாகேந்திரன் அப்படின்னு நீங்க சொல்றதை விட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் இடத்தில் நயனார் நாகேந்திரன் அப்படி நீங்க சொல்லலாம். அண்ணாமலை இருக்கும் பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரிடத்தில் அண்ணாமலை இருந்தார். இல்ல, நீங்க அப்படி பிரிச்சு பார்க்கல. அண்ணாமலை வேற, பிஜேபி வேறையா கூட நாங்கெல்லாம் அப்படிதான் பார்க்கிறோம். எல்லா தலைவர்களும் வேற, பிஜேபி வேற இல்ல. இதற்கு முன்பு இருந்த அத்தனை மாநில தலைவர்களும் பிஜேபியும் வேறு வேறு அல்ல. எல்லாருமே மாநில தலைவர்கள் தான். பிஜேபியினுடைய தலைவராக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இருந்தார், எல் முருகன் அவர்கள் இருந்தார், அண்ணாமலை அவர்கள் இருந்தார், இப்பொழுது நயனார் நாகேந்திரன் அவர்கள் இருக்கிறார். இதன் பிறகு வேறு யாரேனும் இருப்பார்கள். இப்படித்தான் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தினுடைய தலைவராக யார் இருக்கிறார்கள் என்பதுதான். அந்த இடத்தில் நயனார் நாகேந்திரன் அவர்கள் மிகவும் ஆளுமை மிகுந்த, அரசியல் அனுபவம் பெற்ற, அனைவருக்கும் பிடித்தமான நல்ல ஒரு தலைவர் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. அண்ணாமலையை பார்த்த கண்களுக்கு நயனார் நாகேந்திரன் அவர்களுமே ஒரு குளுமையான தென்றலாக எப்பொழுதுமே இருப்பார் என்பதிலே புயலை பார்த்த கண்களுக்கு தென்றலும் கூட குளுமை தரும் என்பதில் ஐயமில்லை. அவர் புயல், இவர் தென்றலா? நிச்சயமாக. அவர் அண்ணாமலை வருடி கொடுப்பார் போல தெரியுது. அப்படி இல்லை, அதாவது காற்று ஒவ்வொரு சீசன்லயும் மாறும். தென்றல் காற்று வீசும், புயல் காற்று வீசும், வாடை காற்று வீசும். அந்த மாதிரி எப்படி ஒரு சீசன் மாறுதோ அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே ஒவ்வொருத்தரும் அந்தந்த ஒரு சீசன் மாதிரி தான். இதான் இப்போ அவருடைய தருணமாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, அந்த காட்சியில எப்பொழுதுமே அந்த காற்று என்பது
உயிருக்கு உத்தமமானது என்பது போல தலைவர்கள் என்பவர்கள் எப்பொழுதுமே கட்சிக்கு உத்தமமானவர்கள். அவர்களுடைய ஸ்டைல் தான் வேறையா இருக்குமே தவிர கோல் எல்லாம் ஒண்ணுதான். அவங்களோட பாணி தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆனா அவர்களுடைய குறிக்கோள் என்றுமே மாறுவதில்லை. அவர்களுடைய அனுபவமோ அறிவோ அவர்களுடைய எதிர்பார்ப்போ அவர்களுடைய செயல்பாடுகளோ எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அந்த ஐடியாலஜியை பின்பற்ற எந்த தலைவர்களாலுமே மாற்றி சிந்திக்க முடியாது. பாணி ஒவ்வொருவருக்கொருவர் மாறுபட்டு தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு பாணி, எனக்கு ஒரு பாணி, அவருக்கு ஒரு பாணி, அது போலதான். இல்ல, அண்ணாமலை ஒரு அதிரடி ஆட்டக்காரரா நீங்க பாத்தீங்க. ஆமா, இவரை எப்படி பார்க்க போறீங்க நீங்க, திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை? எல்லா விளையாட்டுகளுமே ஜெயிப்பதற்கு அதிரடியாக விளையாடணும் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. ஜெயிப்பதுதான் நமது குறிக்கோள். அண்ணாமலை அதிரடியாக ஆடி ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்தார். இவர் கொஞ்சம் சாதுரியமாக ஆடி ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கலாம். அதாவது ஒவ்வொரு பாணின்னு நான் சொல்றேன் இல்லையா, அது ஒவ்வொருத்தருடைய ஸ்டைல். பாக்குறதுக்கு உங்களுக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு தென்றல் போற மிகவும் குளுமையான ஒரு மனிதராக தெரிந்தாலுமே கூட அவரது அனுபவம் என்பது வேறு மாதிரியாக நிச்சயமாக செயல்படும். அதுல எந்த ஒரு அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. இன்னொன்னு என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையை பொறுத்த மட்டும், டெல்லியை பொறுத்த மட்டும், டெல்லியில் இருக்கின்ற எங்களது மத்திய தலைமையை பொறுத்த மட்டும் எல்லாருமே அனுபவம் மிக்கவர்கள். பல அரசியல்களை, பல களங்களை, பல மாநிலங்களை சந்தித்தவர்கள், பல மனிதர்களை சந்தித்தவர்கள். அவங்களுக்கு எல்லாரும் மேலேயும் ஒவ்வொரு பிளான் இருக்கும். அண்ணாமலை மீதும் சில திட்டங்கள் இருக்கலாம், நயினார்ஜி அவர்கள் மீதும் சில திட்டங்கள் இருக்கலாம். அவர்களுக்கு என்று ஒரு சில திட்டங்கள் இருக்கும். அந்த திட்டங்கள் எல்லாமே என்ன என்பதை உங்களுக்கும் எனக்கும் தெரிந்திருக்கணும்னு அவசியம் இல்லை. பிற்காலத்தில் போக போக நாம அதை உணரத்தான் முடியுமே தவிர தமிழ்நாடு வச்சு என்ன திட்டம் நான் கேக்குறேன். தமிழ்நாடு வச்சு ஒண்ணு திட்டம், எங்களுடைய கட்சியை எப்படி வளர்ப்பதற்கான திட்டம் தானே தவிர தமிழ்நாடை வைத்து அவர்கள் என்னத்தை திட்டத்திட்டு போறாங்க. எங்களுடைய கட்சி தமிழ்நாட்டுல எப்படி வளரணும், எப்படி வரணுங்கிற திட்டத்திலோட ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது மாறுபடும். அதற்கு தகுந்த போல் மனிதர்கள் வருவார்கள் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதுல எல்லாருக்குமே சந்தோஷம். எங்களுடைய அன்பு தம்பி அண்ணாமலை அவர்களுக்கும் சந்தோஷம், இப்பொழுது வந்திருக்கின்ற எங்களுடைய புதிய தலைவர் அவர்களுக்கும் சந்தோஷம். இதுல எந்த ஒரு மாற்று கருத்து எந்த தொண்டர்களுக்குமே நிச்சயமா கிடையாது. சிஎம் ஒரு நல்லாட்சியை கொடுத்துட்டு இருக்கிறதா சொல்றாரு. மேலே பாம்பு, கீழே நரிகள், குதித்தால் அகலி, ஓடினால் தடுப்பு சுவர், இப்படி எல்லா இடத்துலயும் பிரச்சனை. ஆனாலும் ஒரு நல்ல ஆட்சியை, ஒரு எல்லா தடைகளையும் தாண்டி ஒரு சாதனை படைக்கும் ஒரு ஆட்சியை திமுக அரசு கொடுத்துட்டு இருக்கிறதா? அதற்கு எங்கள் அரசிலிருந்து ஒரு எதிர்வினை கருத்து நாங்க பதிவு பண்ணியிருந்தோம், அதையும் நீங்க படிக்கலாமே. நீங்க சொல்லுங்க. அதாவது தன்னை பெருமைப்படுத்தி சொல்லிக் கொள்வதில்லை, தன்னுடைய ஆட்சியை பற்றி தானே புல்லரித்துக் கொள்வதில்லை, கண்களை கட்டிக்கொண்டு உலகமே இருள் என்று நினைத்துக் கொள்வதில்லை. ஸ்டாலின் அவர்களுக்கு நிகர் ஸ்டாலின் தான். என்னன்னா, ஒரு கற்பனை உலகத்தில அன்று முதல் இன்று வரை எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவரது தந்தையார் ஆகப்பட்டவர் சினிமா உலகிற்கு கற்பனையிலே வசனம் எழுதி கொடுத்தார். அதை சினிமால அரங்கேறிச்சு. ஸ்டாலின் அவர்கள் அத்தனை வசனங்களையுமே சட்டமன்றத்தில் அரங்கேற்றி கொண்டிருக்கிறாரே தவிர அவர் வாழ்வது கற்பனை உலகத்தில் தான். அனுபவிக்கின்ற மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதாவது பிரச்சனை என்ன பிரச்சனை அவருக்கு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? இதற்கான சரியான ஒரு பதிலடியை எங்களது துணைத் தலைவர் நாராயண் திருப்பதி அவர்கள் கொடுத்தார். என்னன்னா, எல்லாமே ஊழல், செய்யறதெல்லாம் ஊழல், இப்ப சொல்லுவதெல்லாம் பொய், இருக்கிறதெல்லாமே பித்தலாட்டம், அதுதான் தடுப்பு சுவராக இருக்கிறதே தவிர, இவர்கள் சொல்லுகின்ற சுவராக இருக்கிறதே தவிர வேற ஒண்ணுமே இவர் சொல்ற மாதிரி மேல கீழே எதுவுமே கிடையாது. இது எல்லாமே அந்த ஒரு சம்பந்தமே இல்லாம ஒரு சட்டசபையை இவங்க என்னமோ ஏதோ ஒரு சினிமால ஹீரோவா தன்னைத்தானே நினைச்சுக்கிட்டு வசனங்களை பேசிக்கிட்டு இருக்கிறாரே தவிர அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனை என்ன, அதற்கு இவர் என்ன செய்தார், என்ன செய்ய வேண்டும், என்ன எதிர்பார்ப்பு இருக்கின்றது, என்ன செய்ய முடிந்ததுங்கிறத டெக்னிக்கலா லாஜிக்கலா ஒரு ஆன்சர் இருக்கு. என்னுடைய நினைவு இந்த முறை அதிக நாள் சட்டசபை நான் சொல்லிடுறேன் மேடம். அவங்க புகழ்பாடும் மன்றமா கூட நடத்திட்டு அவரால சரியான ஆக சிறந்த சரியான ஒரு டெக்னிக்கலா அவரால் ஏதாவது சொல்ல முடியுதா? சரி, உங்களால எதிர்த்து உங்களால எதிர்த்து கூட களமாட முடியவில்லை, அங்க பேசல, ஒண்ணுமே பேசல. நீங்க இங்க அவரு பெருமையா பேசிட்டு இருக்காரு, வசனம் பேசிட்டு இருக்காருன்னு இங்க சொல்றீங்க. பார்லிமெண்ட்ல உங்களை பார்லிமெண்டே நடத்த விடுறதில்ல. ஆமாவா? உங்களுக்கு சொன்னா புரியும்னா, உங்களுக்கு நான் சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கு. உங்களுக்கு சொன்னா புரியாதுன்னா எவ்வளவு தடவை சொல்ல முடியும்? நீங்க சொல்றீங்க தலைவர்தான் இருக்க முடியும். நான் என்ன கேக்குறேன், நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க,
நீங்க செய்யறதெல்லாம் இருக்கிறதெல்லாம் கற்பனை, செய்யறதெல்லாம் ஊழல், நடக்கிறதெல்லாம் உங்க கையை மீறி நடக்குது. இது எல்லாமே ஒரு டிராமா சட்டமன்றமா போயிட்டு இருக்கு. எல்லாமே தெரியுது. ஒரு முறியடிங்க. எதிர்க்கட்சிகள் என்ன பண்றீங்க? ஒரு முறை உங்க சொல்லலாம். தலைவர் தானே இப்ப நயினார் நாகேந்திரன் தான் நாங்க சட்டக்குழு தலைவர், சட்டமன்ற பேரவை குழு தலைவர். உங்க கட்சிக்கு நம்மளுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு இவங்க சொல்ற மாதிரி சட்டத்தை மீறி ஆளுநர் கிட்ட எல்லாம் பேசுற மாதிரி, அநாகரிகமா நடந்துகிட்ட மாதிரி, மத்திய அரசுடைய திட்டங்களை அப்படியே முடக்கி வச்ச மாதிரி, அந்த மத்திய அரசு தான் எந்த திட்டங்களையும் கொண்டு வந்து சேர்க்கல, காசு கொடுக்கல, அதை பண்ணல, இது பண்ணலன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குற மாதிரி, எந்த ப்ராஜெக்ட்டுமே நடக்காத மாதிரி, இந்த மாதிரி எல்லாம் பொய் சொல்லி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பொய் சொன்னா மக்கள் முழுசா நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லா கட்சிக்காரங்களும் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இவங்கள டார்கெட் பண்ணணும், இவங்கள பாணியில தான் பண்ணணும். இவங்க பாணியில வருவதற்கு நாங்க யாருமே ரெடியா இல்ல. அததான் கேக்குறோம். நாம சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் கேள்வி கேட்றேன். அப்பதான் உங்களுக்கு தெளிவு இருக்கும். ஒரு பார்லிமெண்ட் நடக்கிற விதமும் சட்டமன்ற கேள்விக்கு பதில் சொல்றேன். இல்ல நான் சொன்னா உங்களுக்கு புரியும் மேடம். ப்ளீஸ் மேடம். குறை சொல்லும் பொழுது அவங்க அதை திருத்திக்கிறவங்களா இருந்தாதான் அந்த குறைகளை தொடர்ந்து சட்டமன்றத்துல முதலமைச்சரா தேர்ந்தெடுத்து ஆளுநருடைய உரையே கேட்பதற்கு ஒரு திராணியற்றன்னு சொல்லுவதை விட கேட்பதற்கு தயாராக இல்லாத ஒரு அரசு. நீங்க எதிர்கட்சிகளுடைய குறையை கேட்பாரு நீங்க நினைக்கிறீங்களா? அங்க வச்சு என்ன பண்றாரு எடப்பாடி அவர்களின் மறைமுகமாக பேசுவது, தாக்குவது, அதற்கான வார்த்தைகளை உபயோகப்படுத்துவதுன்னு இந்த இவ்வளவு சிறுவள்ளத்தனமா நடந்துகிட்டு இருக்கிறார். இவங்க கிட்ட போய் நீங்க லாஜிக்கலா எதிர்வினை ஆற்றினீங்கன்னா அதுக்கு கரெக்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? தேர்தல் இவர்களை வீழ்த்தி நாங்கள் ஜெயித்தாலே ஒழிய இவர்களை திருத்துவது என்பது நடக்காத காரியம். போன ஊழலில் ஊறி போன கட்சி. பார்லிமெண்ட்ல உங்களை போட்டு அட்டாக் பண்றாங்க. பார்லிமெண்ட் நடக்க விடாத அளவுக்கு கேள்விகளை எழுப்புறாங்க திமுக கூட்டணி கட்சி, இந்தியா கூட்டணி கட்சி. ஆனா எங்க சட்டமன்றத்துல உங்களால அப்படி ஒரு கேள்வி எழுப்ப முடியலையே. பாருங்க சட்டமன்றம் திருப்பி சொல்றேன் மதேஷ், நீங்க தரையில படுத்து உருளுவீங்கன்றதுக்காக ஊர் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் உருள முடியுமா? உங்களோட தான் சிறுபிள்ளத்தனமா இருக்கு, சில்லறத்தனமா இருக்கு. நான் என்ன கேக்குறேன்னா உங்களால அவங்களை வாதம் பண்ணுவதற்கு அல்ல, ஆக்கப்பூர்வமான வாதம் செய்வதற்கு. அங்க என்னன்னா பாரதிய ஜனதா கட்சி என்ன கொண்டு வந்தாலும் சண்டை போடணுங்கிறத திமுக ஒரு கோலா வச்சு பண்ணிட்டு இருக்கு. அதுதான் நல்ல நாகரிகமா? அதுதான் அரசியலா? அதை பண்ண கூடாதுன்னு நாம அங்க சொல்லிட்டு இருக்கிறோம். அவங்க கிட்ட இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதே சட்டமன்றத்துல அதே வேலையை நாங்க செஞ்சா இது என்ன உனக்கும் எனக்கும் எதிரி சண்டையா, பக்கத்து வீட்டு சண்டையா, போட்டியா? என்ன ஸ்டேஜ்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்து சண்டையா நடக்குது? அவங்க அங்க பண்ணாங்க, நாங்க இங்க பண்ணோன்றதுக்கு அதான் சொல்ல. அது ஒரு சில்லறத்தனமா பண்றாங்கன்னா நாமளும் அதே சில்லறத்தனமா பண்ணணுமா என்ன? அப்படி பண்ண கூடாதுங்கிறத எங்களோட வாதம். பாராளுமன்றத்தை பாராளுமன்றமாக அணுகணும், நல்ல திட்டங்கள் வரும்போது ஒத்துழைக்கணும், சில திட்டங்களுக்கு கருத்துகள் இருந்தா நல்லபடியா எடுத்து சொல்லணும், அதுல இருக்கக்கூடிய புரிதல்கள் என்ன அப்படிங்கறத ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், விளக்கணும், சரியாக ஒவ்வொன்றுமே அரங்கேற வேணும். அதுதான் ஒரு நல்ல கட்சி, நல்ல எதிர்கட்சிக்கு சரியான ஒரு வழி. அதை விட்டுட்டு இதுக்கு எடுத்தாலும் எதிர்வேன்னு அங்க புரியுறாங்க. அதை இங்க நம்ம பண்ண முடியாது. இங்க லாஜிக்கலா வேணுங்கிறத சொன்னாலே ஒத்துக்கிறது இல்ல. 234 ஜெயிப்போன்றாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள். அது எந்த படையும் என்ன வச்சுக்கிட்டு வரட்டும், யாரு கூடனாலும் கூட்டணி வச்சிருக்கோம், ஒரு கை பாத்துருவோம். அவர்களுக்கு என்னன்னா இந்த 4 வருடத்துல வேணுங்கிற அளவுக்கு சம்பாதிச்சாச்சு ஊழல்ல. இப்ப என்னன்னா மூட்டை மூட்டையா எல்லாமே காசு இருக்கும் பொழுது மக்கள் என்ன ஓட்டுக்கு காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க. அவங்களோட ஒரே லாஜிக் அதுதான், பைசா கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க. என்ன செஞ்சாலும் என்ன செய்யலனாலும் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்படியாவது காசை கொடுத்து ஓட்ட வாங்கிடலாங்கிறது அவங்களோட லாஜிக். ஆனா இல்ல நான் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் அவர் இதுவரை நடந்தது அப்படித்தான். இப்பவும் கூட ஒரு கூட்டத்திற்கு பிரியாணியையும் குவார்டர் பாட்டிலையும் கொடுத்து கூட்டம் சேர்க்கிற ஒரு கூட்டமா தான் இன்னும் அவங்களுடைய கூட்டம் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனா இந்த தடவை மக்களுக்கு விழிப்புணர்வு நிச்சயமாக வந்திருக்கிறது. வெறும் காசை வாங்கிட்டு ஓட்ட போடுற கூட்டமா மக்கள் அவங்க நினைச்ச மாதிரி இருக்க மாட்டாங்க. இந்த தடவை நிச்சயமாக ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கிறது. மக்களுடைய மனநிலை மாறி இருக்கிறது. இவர் எத்தனை மூட்டை பைசா வச்சு மக்களை உங்க பக்கம் திசை திருப்பணும்னு நினைச்சாலுமே கூட இந்த தடவை 2026 அது நடக்காத காரியமா தான் இருக்க போகுது. எப்படி உங்களுக்கு போடுவாங்க? அதிமுக பாஜக முதல்ல உங்க கூட்டணியே ஜெல்லாகணும், ஒட்டணும். தொண்டர்கள் எல்லாம் இன்னும் ஒண்ணு சேர்ந்த மாதிரி எனக்கு ஒன்னும் தெரியல. பல இடங்கள்ல வருத்தப்பட்டு பேசுறாங்க அதிமுகவினர்.
நீங்க எதனால வந்து தொண்டர்கள் தலைவர்கள் பிரிக்கிறீங்க? அதாவது தலைவர்களை பின்தொடர்பு தலைவர்கள் சொன்ன தொண்டர்கள் கேட்கணும். அதுதானே. ஆனா இல்லையே, ஒர்க் அவுட் ஆகாது மேடம். ஏன் ஒர்க் அவுட் ஆகாது? நீங்க ஒட்டாது, ஜில் ஆகாது. ஒட்டாதுன்னு சொல்றதுக்கு நீங்க வருத்தப்படுறாங்க, ஃபீல் பண்றாங்க மேடம். உங்களுக்கு என்ன ஃபீலிங்? ஃபீல் பண்றாங்க. நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? ஏற்கனவே உங்களுக்கும் ஏடிஎம்கேவுக்கும் 7ஆம் பொருத்தம் தான். பெருசா பொருத்தம் எப்படி வேணா இருக்கலாம். ராகு கேது குரு பெயர்ச்சின்னு மாறுது இல்லையா? பொருத்தங்கள் ஒவ்வொரு கட்டத்திலயும் ஒவ்வொரு மாதிரி மாறிட்டு தானே போயிட்டு இருக்கு. எங்களுடைய தலைவர்கள் ஒட்டிய பிறகு தொண்டர்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கு பிரச்சனை இல்லையே. தலைவர்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அவர்களுடைய அவர்கள் தலைவராக இருக்கிறார்கள், அவர்களுக்கு நாங்கள் தொண்டர்களாக இருக்கிறோம்னா ஆட்டோமேட்டிக்கா தலைவர்களை பின்தொடர்பவர்கள் தான் தொண்டர்கள். அப்ப தலைவர்கள் அவர்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் சேர்ந்து கொண்டு ஒரு முடிவெடுக்கும் பொழுது தொண்டர்கள் நாங்கள் இதற்கு சேராமல் நாங்கள் இப்ப வரைக்கும் பெரிய கொண்டாட்டம் எல்லாம் இல்ல, பெரிய அளவுக்கு. ஆமாப்பா நம்ம 2 பேரும் சேர்ந்து திமுகவை வீழ்த்தணும்னு பேசிக்கிற மாதிரி தெரியல. அதெல்லாம் தெரியணும்னு இல்ல நீங்க சொல்லுங்க. அந்த மாதிரி ஏதாவது பரபரப்பா எப்படி வீழ்த்த முடியும்ன்றா திமுகவை? 2026 அரசியலுடைய முடிவுகள் வந்து யாருடைய வீழ்ச்சி, யாருடைய எழுச்சி, எந்த கூட்டணிகளினுடைய வெற்றிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தாராளமா புரியும். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எல்லாமே உங்க கண்ணு முன்னாடி நாங்க சேர்ந்துட்டோம் கொண்டாடிக்கிட்டே இருக்கணுமா? ஏன் அதை பணிகள்ல காட்டினா பத்தாதா? பணிகள் தான் நடக்கலையே. நிச்சயமா பணிகளா நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு எப்படி தெரியும்? களத்துல நீங்க இருக்கிறீங்களா? நீங்க களத்துல இல்ல, நீங்க ஸ்டுடியோல தான் இருக்கீங்க. களத்திலையும் விசாரிக்கிறோம். களத்துல நாங்க இருக்கோம், நாங்க சொல்றோம். பணிகள் எல்லாமே தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவருக்கு ஒருவர் நட்போடு தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா தலைமை மேல அவர்கள் நம்பிக்கை வைக்கிறார்கள். ஏடிஎம்கே தொண்டர்கள் நிறைய பேர் பேசுறாங்களாம், பிஜேபி வந்து மிரட்டி நம்மள வந்து கூட்டணி கொண்டு வந்துட்டாங்க, இவங்கள வந்து கூட வச்சிருந்தே தோக்கடிச்சிடணும், நம்ம இந்த மாதிரி நம்ம தோத்தா கூட பரவாயில்ல, ஆனா இவங்க ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்னு பேசிக்கிறாங்க. யாரு? ஏடிஎம்கே தொண்டர்கள். அதெல்லாமே புரளி. ஏன்னா 2 கட்சிகளுக்கு நடுவுல எப்படி வந்து ஒரு பிரச்சனையை கிளப்பி விடலாம்ன்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அது மாற்று கட்சியினுடைய வேலையா கூட இருக்கலாம். அதாவது அவர்கள் எல்லாமே உண்மையான ஏடிஎம்கே தொண்டர்களா இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. நீங்க நான் ஏடிஎம்கே எனக்கு இந்த மாதிரி நான் ஃபீல் பண்றேன்னு உங்ககிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அவங்க ஏடிஎம்கே தானாங்கிறது நீங்க வந்து ஆராய்ச்சி பாத்தீங்கன்னா அவங்க டிஎம்கே கூட இருக்கலாம். இது போல வதந்திகளை கிளப்புவதற்கு, தொண்டர்கள் மத்தியில ஒரு நம்பிக்கை குறைவு பண்ணுவதற்கு, பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் மத்தியில ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்துவதற்குன்னு பல சதி செயல்கள்ங்கிறத சுத்தி நிறைய நடந்துகிட்டே இருக்கும். அதுலயும் இது ஒன்னாவே இருக்குமே தவிர 2026 ஜெயிக்க வேண்டும்ங்கிறதுல அதிமுகவுக்கோ அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கோ மாற்று கருத்து கிடையாது. 2 தலைவர்கள் சேர்ந்து விட்டதுனால நாம ஒற்றுமையாக வேலை செய்ய வேணுங்கிறதுலயும் கூட 2 கட்சிகளுக்குமே மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா இங்க அதிமுக பாரதிய ஜனதா கட்சியை பேசுவதற்கோ, பாரதிய ஜனதா கட்சியை அதிமுக பேசுவதற்கோ வாய்ப்பு கொடுக்காத அளவிற்கு டிஎம்கே வந்து இங்க அராஜகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு. எதிர்கட்சிகள் அந்த அளவுக்கு சாடிக்கிட்டு இருக்கு, அந்த அளவுக்கு அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கு. அவ்வளோ திட்டங்களை வந்து கிடப்பில போட்டுக்கிட்டு இருக்கு, எந்த திட்டங்களையும் செயல்படுத்துறது இல்லை. இந்த மாதிரியான ஒரு அரசு நடக்கும் பொழுது இங்க உள்ள வந்து இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கோ விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கோ எங்களுக்கு நேரமோ வாய்ப்போ கிடையாது. எந்த சந்தர்ப்பத்திலையும் எப்படி கிடைச்சாலுமே அதை எடுத்துட்டு போய் அவங்கள வந்து ஒரு பிரதான எதிரியான திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தணுங்கிறது தான் எங்களுடைய ஒரே குறிக்கோளா இருக்கே தவிர திமுகவை வீழ்த்துறதுன்னு ஒரு அஜெண்டானா எப்படி ஓட்டு போடுவாங்க? திமுகவை தோற்கடிக்கணும்னு ஒரு அஜெண்டா, அது ஒரு ஃபார்முலா. இதை வச்சுக்கிட்டா நீங்க எதையாவது பண்ணணும் இல்ல, நீங்க எதையாவது பண்ணிருக்கணும் இல்ல. மோடி கவர்மெண்ட் இந்த 10-11 வருஷத்துல என்ன தமிழ்நாட்டுக்கு பண்ணிருக்குன்னு பாப்பாங்களா இல்லையா? ஐயோ ஏமாதேஷ், எதுவுமே தெரியாத மாதிரி நீங்க பேசுறதுனால எல்லாம் அப்படித்தான் ஆயிட முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் தான் இப்போ இருக்கக்கூடிய அரசு. அதை செய்யணும்னா எந்த ஒரு மத்திய அரசினுடைய திட்டங்களும் மாநில அரசு மூலமாகத்தான் செயல்படுத்த முடியுங்கிறது உலகத்திற்கு, தேசத்திற்கு, மாநிலத்திற்கு தெரிந்த உண்மை. அதை இவங்க செயல்படுத்தல. எப்படி செயல்படுத்துவதற்கு ஏதுவான எப்படிங்க பண்ண முடியும்? நீங்க ஐஏஎஸ் ஆபீசரா இல்ல நான் என்ன மினிஸ்டரா அப்படி பண்றதுக்கு? நாம 2 பேருமே கையெழுத்து, ஒரு ஐஏஎஸ் அபிஷியலோ ஒரு மினிஸ்டரும் கையெழுத்து போட்டாதான் ஒவ்வொரு திட்டமும் முன்னோக்கி போகும். 2 பேருக்குமே விருப்பம் இல்லாத பட்சத்துல, எந்த மினிஸ்ட்ரிக்குமே அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாத பட்சத்துல, மத்திய அரசினுடைய திட்டங்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஏதுவாக எந்த வேலையுமே நடக்காத பட்சத்துல எப்படி அது சாத்தியமாகும்? அதனாலதான் இப்ப இருக்கக்கூடிய அரசை வீழ்த்தணும். ஏன்னா இந்த அரசு வீழ்ந்தால் வருகின்ற திமுகவை தோற்கடிக்கணும்னு அதிமுக இருக்கு, பிஜேபியும் அதே ஃபார்முலா. சீமான் எப்பவுமே திமுகவை வீழ்த்தணும்னு அவரு ஒரு ஃபார்முலா தனி. ஓகேங்களா? தனி இல்ல, அதுவும் அவரு அதே சேம் ஃபார்முலா. இப்ப விஜய் வேற புதுசா அவர் இந்த யூத் ஓட்டர்ஸ் எல்லாம் அவரு டார்கெட் பண்றாரு. எப்படி அவரு பின்னாடிதான் போகும்.
நீங்க எல்லாரும் ஒரே ஃபார்முலா வைக்கிறீங்க, ஒரே அஜெண்டா, திமுகவை வீட்டுக்கணும் அப்படின்னும் போது பிரியும்ல, எல்லா வாக்குகள் பிரியும். அப்படின்னும் போது நீங்க எப்படி இதுல மேலே ஏறி வர முடியும்? என்டிஏ அலைன்ஸ் எப்படி மேலே ஏறி வர முடியும்? ஏன் மேலே ஏறி வர முடியாது? திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்து வேணுங்கிறது முதல் குறிக்கோள்னா, அடுத்து வெற்றி பெற வேண்டும் என்பது இரண்டாவது எங்களுடைய குறிக்கோள் தான். இப்ப இருக்கக்கூடிய அரசை வீழ்த்தி நாம் வெல்ல வேண்டும்ங்கிறது தான் குறிக்கோள். வெறும் வீழ்த்தணும் மட்டும் இல்ல, வீழ்த்தின உடனே வெல்லணும் அப்படிங்கறதும் குறிக்கோள். அவங்களை வீழ்த்துகின்ற செய்கின்ற பணியிலேயே வெல்லுவதற்கான பணிகளும் உள்ளடக்கும். வெறும் வீழ்த்தணும்னு நேரா போய் என்ன வீழ்த்த முடியுமா? ஜெயிக்கணும் அப்படின்னு வந்தாலே, அவங்களை வீழ்த்தணும்னாலே நாம ஜெயிச்சாதான் அவங்க வீழ்த்த முடியும், அவங்க தோற்றாதான் நம்ம ஜெயிக்க முடியும். நம்ம ஜெயிக்கணும்னா அவங்க தோற்கணும். இது ரெண்டும் சேர்ந்ததா. இதை நீங்க அப்படி பிரிச்சு பார்க்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா திமுக பிரச்சாரம் பாத்தீங்களா, பிஜேபி உள்ள வருது, அதிமுக ரூபத்துல உள்ள வருது, பிஜேபி நாட்டுக்கு ஆபத்து, இவங்க வரக்கூடாது அப்படின்னு பிரச்சாரம் பண்றாங்க. அது இதுவரைக்கும் எடுபட்டு. திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டிற்கு ரொம்ப பாதுகாப்பு. அதனால்தான் என்ஐஏல கைது பண்றவங்க எல்லாமே, அதிகமானவர்கள் எல்லாமே தமிழ்நாட்டில இருந்து கைதாயிட்டு இருக்கிறாங்க. தமிழகமே தீவிரவாதிகளினுடைய கூடாரமாக இருக்குதோன்ற பயம் வர்ற அளவுக்கு அத்தனை பேருக்கு அத்தனை கைதுகள், அத்தனை பிரச்சனைகள், உள்ளூரை எத்தனை பேரை கைது செய்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே நடப்பவை என்ன? சட்டம் ஒழுங்கெல்லாம் சீர்கெட்டு போயிருக்குது. தினம் ஒரு பிரச்சனை, தினம் ஒரு கொலை, தினம் ஒரு குற்றம், தினம் ஒரு பாலியல் வன்கொடுமை. என்னைக்கு எடுத்தாலும் பிரச்சனை இல்லாத நாளே நகர்றது இல்ல. இங்க இவர் மோடிஜி அவர்களை விமர்சிக்கிறாரா? இவர் பாரதிய ஜனதா கட்சியை விமர்சிக்கிறாரா? அங்க எடுத்திருக்கிற மாதிரி எத்தனை சட்டத்திட்டங்கள் மாற்றி அமைக்கப்பட்டது, காலத்திற்கு தகுந்த மாதிரி தகவமைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இங்க என்ன நடந்தது? தீவிரவாதிகளின் புகலிடம் தமிழ்நாடுன்னு போற போக்குல ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க பாட்டுக்கு வாரி அரிச்சிட்டு போறீங்க. எங்க இருக்காங்களோ அதையே ஒழுங்கா நீங்க கண்டுபிடிக்கல. காஷ்மீர்ல விட்டீங்க, பகல்காம்ல விட்டுட்டீங்க, உள்ள அவன் அடிச்சுட்டு போறான், 26 பேரை கொண்டுட்டு போறான். இதையும் பேசுங்க, ராஜீவ்காந்தி இறந்ததையும் பேசுங்க. ராஜீவ்காந்தி இறந்ததையும் பேசுங்க. நான் என்ன கேக்குறேன்னா, என்ன பிரச்சனை? தேசத்துக்கு ஒரு பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கின்றது. அதிலிருந்து மீள்வது எப்படி, அதற்கான முன்னெடுப்புகள் என்ன, அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை விட்டுட்டு இதை நீங்க எல்லாமே எந்த மாதிரியா சித்தரிக்கிறீங்க? இப்படி சித்தரிச்சீங்கன்னா, ஆனானப்பட்ட ஒரு பிரதம மந்திரி வரும் பொழுது தமிழகத்துலதான் குண்டுவெடிப்பு நடந்தது, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே மாதிரி 1998 பிப்ரவரி 14 நடந்த கோவை குண்டுவெடிப்பு தீவிரவாத தாக்குதல் எங்க நடந்தது? அதுவும் தமிழகத்துலதான் நடந்தது. அப்போ இந்த தமிழகம் நீங்கள் தேசத்தை பாதுகாக்கின்ற மாநிலம், பிஜேபி கோட்டை விட்டுருச்சா? என்ன பேசுறீங்க? இங்க பாருங்க, அமெரிக்காவில கூட நீங்க எல்லாமே வல்லரசுன்னு சொல்லக்கூடிய ராணுவத்துல மிகவும் மிகப்பெரிய ராணுவங்களை வைத்திருக்கின்ற அப்கிரேடட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ரொம்ப டெக்னாலஜி ஓரியன்டட்னு சொல்லக்கூடிய, அப்படி சொல்லக்கூடிய நீங்கள் எல்லாருமே போற்றி பாராட்டி ஒரு வேலைனாலும் என்னன்னாலும் தேடி தேடி ஓடக்கூடிய அமெரிக்காவிலேயே என்ன நடந்தது? இரட்டை கோபுரம் எப்படி தகர்த்தாங்க? தீவிரவாத தாக்குதல் தானே நடந்தது. அப்போ அவர்கள் அந்த தேசத்துல இருக்கிறவங்க எல்லாம் தேசத்தை ஒழுங்கா பார்க்கலையா? அந்த ராணுவம் எல்லாம் இல்லையா? அதுனா மட்டும் தீவிரவாதம் ஏதோ ஒரு காரணத்திற்காக நடந்தது. ஆனா நம்ம தேசத்துல நடந்துருச்சுன்னா அது நம்மளுடைய அஜாக்கிரதை. இந்த செக்யூரிட்டி லாப்ஸே ஏன் பேச வேண்டியதுன்னா, நீங்க போற போக்குல தமிழ்நாட்டுல ஏதோ இங்க தான் உட்கார்ந்து எல்லாரையும் பாதுகாத்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு நீங்க சொல்ற அந்த வல்லரசா இருக்கக்கூடிய அமெரிக்காவில் நடந்த தாக்குதலின் பொழுது அவர்களுக்கு உள் தேசத்துல அது போல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா இந்தியாவுல உள் தேசத்துல நீங்க மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்லி பாகிஸ்தான் இங்கிருந்து பிரிச்சு விட்டு அதை முஸ்லிம் மதத்தினுடைய நாடு என்று அறிவிச்சு, முஸ்லிம்களுக்கான தேசம்னு அறிவிச்சு, எதிரி தேசமாக, 2 தேசமும் எதிரி தேசமாக ரொம்ப பெரிய அளவுல போய் காஷ்மீர்ங்கிற ஒரு பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனை அங்க நடந்து எத்தனை தாக்குதல், எவ்வளவு சேலஞ்சஸ் உள்ள இருக்கிறவங்க கிட்ட பேசினா, ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ணா மைனாரிட்டி, இவங்க சொன்னா மைனாரிட்டி, இவங்களை சொன்னா அப்ப எங்க மதம் தீவிரவாதமா, இவ்வளோ சேலஞ்சஸையும் டேக்கிள் பண்ணி ஒவ்வொரு சட்ட திட்டங்களையும் கஷ்டப்பட்டு எடுத்து இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கும் சேர்த்து என்ன பண்ணலாம், எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு அவர்கள் ஒவ்வொரு முன்னெடுப்பு எடுக்கும் போதும், குறிப்பா இந்த தமிழகத்துல இருக்கிற திராவிட கட்சிகள் மைனாரிட்டி மைனாரிட்டி மைனாரிட்டின்னு சொல்லி ஒரு வேலையை செய்ய விடாம அதுல தடுத்து, அதுல பல தடைகளை போட்டு, இவ்வளவு சேலஞ்சஸையும் கொடுத்து அதையும் தாண்டி நம்மளுடைய பாதுகாப்பு அங்க போயிட்டு இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க அப்படியே ஒரு எல்லா செக்ஷனையும் அப்படியே எல்லாருமே
இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே அப்படியே தேசபக்தி கொண்டவர்கள் சொல்லாதீங்க. வங்கதேசத்துல இருந்தோ பாகிஸ்தான்ல இருந்தோ எத்தனை பேர் வந்து ஒரே ஒரு எந்த ஒரு குடியுரிமை இல்லாம இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எப்படி எல்லை தாண்டி வராங்கன்னு தெரியுமா? உங்களுக்கு அது தெரியல, தெரிஞ்சு பாருங்க. சுத்தி இருக்கக்கூடிய தேசத்துல இருந்து கொஞ்சம் கூட எந்த ஒரு ஈவிருக்கமே இல்லாம எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்து கூட இருக்கிறவங்க இன்னறவங்க தெரிஞ்சும் கூட இங்க எல்லாருமே அதை வளர்த்து விட்டுட்டு இருக்கிறாங்கன்னு தெரியுமா? ஓட்டுக்காக நீங்க வெஸ்ட் பெங்கால் எல்லாம் போய் பாருங்க. எத்தனை 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 ஆயிரம் பேர், எத்தனை லட்சம் பேர் வந்து வேறு தேசக்காரர்கள் நமது தேசத்துல இருந்துட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு அச்சுறுத்தல்கள் இருக்கக்கூடிய நம்ம தேசமாக நம்ம தேசம் போயிட்டு இருக்கு தெரியுமா? நீங்க எல்லாமே ஆளாளுக்கு ஒரு கோஷ்டி நம்மளுடைய தேச பாதுகாப்பு, நம்மளுடைய தேச பக்தியை மறந்துட்டு திராவிடம் அப்படிங்கிற ஒரே ஒரு கூட்டுக்குள்ள சேர்ந்துட்டு நீங்க இவர்களுக்கு ஆப்போசிட்டா பேசுறீங்க. நீங்க அவங்களுக்கு ஆப்போசிட்டா தீவிரவாதம்னாலே அவர்கள் முஸ்லிம்கள் தானா இப்படின்னு எல்லாம் வாதத்தை எடுத்து உள்ளூர் இருக்கிறவனுக்கு எல்லாம் திருப்பி அவனை சீண்டி விட்டு அவங்கள பேச விட்டு அவங்கள ரொம்ப ஆக்டிவ் பண்ணி விட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணி இவ்வளவு இரிட்டேஷனையும் இவ்வளோ ப்ராப்ளத்தையும் கொடுத்து இந்த பிரச்சனைகளுக்கு நடுவுல நம்மளுடைய தேசத்துடைய பாதுகாப்பு போயிட்டு இருக்கு. அந்த சேலஞ்சில் வந்து மோடிஜி அவர்கள் செஞ்சுட்டு இருக்கிறாரு. நீங்க எப்பொழுதுமே ஒரு குடிமகனா இருந்து யோசிங்க மதேஷ். அடுத்தவங்க பேசுறத வச்சு நீங்க யோசிக்க கூடாது. நம்ம தேசத்தோட நிலைமை என்ன, பிரச்சனை என்ன, அதுக்கு நம்ம எப்படி முன்னோக்கி போகணுங்கிறது தெரியணும். உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுடைய ஒரு ஏதோ ஒரு நடக்கிற சாதாரணமா இல்லாம அசாதாரணமா ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா தைரியமா சொல்லக்கூடிய அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய தமிழகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஒரு தேசபக்தி உள்ளவர்களாக இருக்காங்களா அப்படின்னு நீங்க பாருங்க. அப்படி இருந்திருந்தாங்கன்னா இங்க சிலிண்டர் குண்டுவெடிப்போ, நம்மளோட பிரதமருடைய குண்டுவெடிப்போ, இல்ல தீவிரவாத கோவை குண்டுவெடிப்போ இதெல்லாம் நடந்திருக்காது. இப்பவும் கூட கொலையும் ரத்தமுமா தமிழகம் போயிருந்திருக்காது. எங்கேயுமே நமக்கே தெரியாம பின்ன ஏதோ ஒண்ணு இங்க நடந்துட்டு இருக்கிறதுங்கிறது மட்டும் எல்லாராலுமே உணர முடிகிறது. இல்ல, இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சியாக அறியப்படுகிற காங்கிரஸ் கூட இத்தனை முறை தேசபக்திக்கு யாரும் பாடம் எடுக்க மாட்டாங்க. ஆனா பிஜேபி ஒட்டுமொத்த பாடமும் நாங்க தான் எடுப்போம், நாங்க எங்க கிட்ட தான் அதுக்கான காப்பிரைட்ஸ் இருக்குன்ற மாதிரி பேசுறீங்க. பிஜேபி வந்து தேசபக்தி இங்க பாருங்க, தேசபக்தி நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க வந்து சொல்லி கொடுக்கணுமா? மாதேஷ் திருத்திக்கங்க. காங்கிரஸ் கட்சி சுதந்திரம் வாங்கி கொடுக்கல. சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர்கள் எல்லாமே சேர்ந்து அமைத்தது காங்கிரஸ். சரியா? காங்கிரஸ் கட்சி ஒண்ணு இங்க சுதந்திரம் வாங்கி கொடுக்கல. அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சிங்கிறது எங்க இருந்தோ வெளி தேசத்துல இருந்து வந்து இங்க கட்சி அமைக்கல. அங்க இருந்து பிரிந்து போனவர்கள் தான். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்ல இருந்து எல்லாருமே இந்த மண்ணிற்காக, இந்த பண்பாட்டிற்காக, இந்த தேசத்திற்காக உயிரை விட்டவர்கள். தேசத்திற்காக போராடியவர்கள் இருந்து வந்தவர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களே தவிர ஒரு கட்சியா இது சுதந்திரம் வாங்கி நீங்க வந்து காங்கிரஸ்ல இருந்தாரா நேதாஜி? இல்ல. அப்ப அவர் சுதந்திர போராட்ட தியாகி இல்லையா? காங்கிரஸ் கட்சிக்காரரா நேதாஜி? இல்ல. அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க? பாரதிய ஜனதா கட்சி வந்து நேதாஜி எங்க இருந்தாரு? என்ன கேக்குறேன், நான் பிஜேபி கட்சின்னு சொல்லல. சரி, நேதாஜியும் காந்திஜியும் நேதாஜியும் எல்லா தலைவர்களுமே சேர்ந்து வாங்கி கொடுத்த சுதந்திரமே தவிர காங்கிரஸ் கட்சி நீங்க சொல்லக்கூடாது. கட்சிக்கு உள்ள யார் இருந்தாங்க, அதுக்கப்புறம் சுதந்திரத்திற்கு அப்புறம் உருவான உள்நாட்டு பாதுகாப்புல கொஞ்சம் குறைபாடு ஏற்பட்டிருக்கேன்னு ஒரு கேள்வியை தமிழ்நாட்டுல இருக்கிற கட்சி தலைவர்களோ இங்க இருக்கிற ஜனநாயக சக்தியிலோ கேள்வி கேட்டாலோ மாநிலத்தை ஒழுங்கா பார்க்க சொல்லுங்க. இங்க 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 உருவாயிட்டு இருக்கிற இல்ல, அவங்க கேட்டாலே உடனே தேச விரோதிகள் தான் என்ன அர்த்தம்? உடனே தேசபக்தி பாடம் எடுத்து வந்துறீங்க. தமிழகத்துல ஃபர்ஸ்ட் என்ன பிஜேபி தான் தேசபக்தி பாடம் எடுத்துக்கணுமா? ஆமாங்க. நீங்க யாரு பிஜேபி ஒண்ணும் தேசபக்தி பாடம் எல்லாம் எடுத்து? ஆமாங்க, பிஜேபிக்கு எல்லா தகுதியும் இருக்கு. தேசபக்தி பாடம் எடுப்பதற்கான அத்தனை தகுதியுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கு. நாங்க ஊழல் செய்யாத கட்சி, இந்த தேசத்தையும் பண்பாட்டையும் இங்க இருக்கின்ற கலாச்சாரத்தையும் நேசிக்கின்ற கட்சி. எங்களுக்கு தேச பாதுகாப்பை பற்றியும் தேசபக்தியை பற்றியுமே பாரத மாதாவிற்கு ஜெயன்னு சொல்லக்கூடிய ஒற்றை கட்சி பிஜேபி தான். ஏங்க நீங்க என்ன என்னைக்கு வந்து டிஎம்கேல பாரத் மாதாவுக்கு ஜெய சொல்லியிருக்காங்க? சொல்லுங்க, ஒரு நாள் சொல்லுங்க. ஸ்டாலின் வாழ்க, கலைஞர் வாழ்க. என்ன அவங்க எல்லாம் அவங்க அப்பா வீட்டு ஊரா இந்த மாநிலம்? அவங்க என்ன ஜமீனா? பாரத மாதா வாழ்க, பாரத மாதா துதிப்பாடலையே. நாங்க எப்பொழுதுமே பாரத மாதா வாழ்கன்னு தான் சொல்லியிருக்கோம். அப்ப தேசபக்திக்கு பாடம் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கா இல்ல உங்களுக்கு உரிமை இருக்கா?
யாருகிட்ட கேக்குறீங்க இந்த கொஸ்டின் எல்லாம்? நான் என்ன சொல்றேன், நீங்க தேசத்திற்கு எங்களுடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு பாடம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்க கேடுகட்டு போயிருக்கிற இந்த சட்டம் ஒழுங்கை ஃபர்ஸ்ட் பார்க்க சொல்றேன். ஃபர்ஸ்ட் தமிழகத்தை ஒழுங்கா திருத்துங்க. ஊழல் இல்லாத ஆட்சியை ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. கொலை இல்லாத, கற்பழிப்பு இல்லாத ஒரு நாளை கொண்டு வாங்க. ஒரு நாளை கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு ஆட்சி செய்து பிஜேபி, கேள்வியே கேட்க முடியாத அளவுக்கு ஆட்சி செய்கிறார் மோடி. கேள்வியே கேட்க முடியாத அளவுக்கு ஏன் கேள்வியை எதிர்கொள்ளவே மாட்டேன்றீங்க? எதுக்கு நாங்க கேள்வி எதிர்கொள்ளணும் நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். பிஜேபி 11 வருஷம் கிட்ட ஆட்சி செஞ்சிட்டீங்க. உங்களை கேள்வி கேட்க லட்சம் கேள்வி இருக்கு மேடம். கேட்கலாம் மேடம். கேள்வி கேட்டா உடனே நீங்க வந்து உடனே தேசபக்தி பாடம் எடுக்கிறதும் உடனே தேச விரோதிகள்னு ஒரு பட்டம் கொடுக்கணும். மதேஷ் கேள்வி நீங்க எந்த கேள்வி கேக்குறீங்கன்னு இருக்கு. ஏதாவது லாஜிக்கலா கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அதை விட்டுட்டு பொத்தாம் பொதுவா இங்க திராவிட முன்னேற்ற கழகம் கேட்கறது எல்லாத்தையும் உங்க வாயில இருந்து கேட்டா அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அவங்கதான் எதிர்க்கட்சி. நீங்க பார்லிமெண்ட்ல ஹேண்டில் பண்ணவே முடியல. அவங்கள பார்லிமெண்ட்ல ஹேண்டில் பண்ண முடியலங்கிறது என்னத்துக்கு ஹேண்டில் பண்ணணும்? ஏங்க நான் தான் சொல்றேன், சில்லறத்தனமா நடக்கிறவங்க எல்லாம் ஹேண்டில் பண்ண தேவையில்லை. என்ன இது கேள்வி கேட்டாலே உங்களுக்கு அது ஆமாங்க ஒரு பார்லிமெண்ட்ல சட்டத்திட்ட விதிகள்னு ஒண்ணு இருக்கு. அதை நீங்க படிச்சீங்கன்னா ஒரு 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 விஷயம் நடக்கும்போது அது எப்படி எதிர்கொள்ளணும் இருக்கு. அதன்படிதான் போகணும். நடந்தாங்களோ அப்படி நடந்திருந்ததுனாலதான் அது தப்புன்னு செஞ்சு மன்னிப்பு கேட்கிறாரு அமைச்சர். அமைச்சர் மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு போகுது. இந்த கூச்சலும் இந்த குழப்பமுமே எந்த சட்ட திட்டத்திலயும் நடக்கல. இதெல்லாம் இவங்களா பேசின வார்த்தையே திரும்ப பெறாரு மினிஸ்டர், மன்னிப்பு கேட்கிறாரு. அப்படி இருக்குதுதான் நிலைமை. அப்ப சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு தானே பார்லிமெண்ட்ல. அதாவது இவங்க பண்ற டார்ச்சர்ல நீங்க சொல்ற மாதிரி எல்லாருமே ரொம்ப ஒரு தன்மையா நடந்துக்காத பட்சத்துல ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு வார்த்தை வரும் பொழுதும் கூட திருப்பி அதற்கான மன்னிப்பு கேட்கும் அளவிற்கு தன்மை பெற்றவர்கள் எங்களது கட்சி அமைச்சர்கள். ஆனா இங்க எதிர்கட்சியினுடைய தலைவர்களை ஊர்ந்து தவழ்ந்துன்னு சொல்லி அதை மறைமுகமா அவர்களை வந்து அந்த அளவிற்கு மனவேதனைக்கு உள்ளாக்கி அவர்களுடைய இருப்பையும் நான் தான் முதலமைச்சருங்கிற தன்மையையும் காட்டிட்டு அதை வந்து ஒரு மன்னிப்புக்கா அதுக்கு ஒரு சங்கோச்சமே இல்லாம அதுக்கு ஒரு சங்கடமே இல்லாம கொஞ்சம் கூட அதை பத்தி ஒரு இதே இல்லாம போயிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி தலைவர்கள் இல்ல அப்படின்னு நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி நினைச்சு பெருமைப்படுங்க. எடுபடுமா இந்த பிரச்சாரம் களத்துல? நீங்க போய் மக்கள் கிட்ட இதெல்லாம் பேச போறீங்க, இதெல்லாம் எடுபடும் நினைக்கிறீங்க? நிச்சயமாக எடுபடும். எடுபடுமா இல்லையாங்கிறதே 2026 தேர்தல் வந்து உங்களுக்கு தீர்க்கமாக சொல்லும். எந்த அளவிற்கு வந்து ஒரு அழிவு பாதையில தமிழகம் போயிட்டு இருக்கு, எந்த அளவிற்கு மக்கள் விரக்தியினுடைய உச்சத்துல இருக்காங்க அப்படிங்கறத 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்து நிச்சயமாக சொல்லும். பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பேசுவதற்கு கூட, அதை குறை சொல்வதற்கு இல்ல, பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பேசுவதற்கு கூட தகுதி இல்லாததுதான் திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறத நான் தீர்க்கமா சொல்லுவேன். பிஜேபியோட சேர்ந்ததுனால அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏடிஎம்கே சேர்ந்ததுனால ரொம்ப எங்க வேலை ரொம்ப எளிமையாயிடுச்சு, ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. அதான் லாஸ்ட் டைம் நீங்க எம்பி எலெக்ஷன்ல இதே எல்லா சட்டமன்றத்திலையும் நீங்க ஏடிஎம்கே ஓட்டையும் பிஜேபி ஓட்டையும் கூட்டி பாருங்க. அப்ப வந்து இவங்களுடைய வேலை எளிதாச்சா இல்ல கஷ்டமாச்சாங்கிறது தெரியும். ரெண்டு கூட்டணி இருந்திருந்ததுன்னா இவங்களுடைய சீட் எத்தனை எங்களுடைய சீட் எத்தனைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால நாங்க தனித்திருக்கும் போதுதான் அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. சரியா? தனியா களம் இருக்கும் பொழுதுதான் அவங்களுக்கு ஒரே சந்தோஷமா இருந்தது. இப்ப எங்களுக்கு வேலை ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. பிரச்சனை அவங்களுக்கு தான். ஏன்னா ரெண்டும் ஏடிஎம்கேயும் பிஜேபியும் சேர்ந்ததுன்னா டிஎம்கேக்கு என்ன சேலஞ்சு எவ்வளவு ஓட்டு கிடைக்குங்கிறதுல அவங்க தெளிவா இருக்காங்க. அதனால அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? நான் பயப்படல, வடிவேலு சொன்ன மாதிரி நான் தைரியமா இருக்கேன், நான் எல்லாம் பயந்துக்கிறது இல்ல அப்படின்ற மாதிரிதான் இப்ப டிஎம்கே போயிட்டு இருக்கே தவிர நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு கேக் வாக்குலாம் நிச்சயமா கிடையாது. It will be a very 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 tough election 2026. பார்க்கலாம் மேடம். நிறைய விஷயங்கள் நீங்க பேசியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி.